ரிஷப ராசிக்காரங்களான உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கடந்த சில வருஷமா நீங்க எல்லாத்தையும் அமைதியா தாங்கிக்கிட்டீங்க இல்லையா? வெளியில பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா மனசுக்குள்ள எவ்வளவு பாரத்தை சுமந்துகிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேலையில ஏகப்பட்ட குடைச்சல் இருந்திருக்கும். ஆனா வெளியில சொல்லாம சிரிச்ச முகத்தோடையே வேலை பார்த்திருப்பீங்க. குடும்ப பொறுப்புகள் உங்க தோலை அழுத்தி இருக்கும். யாராவது நமக்கு ஆறுதலா இருக்க மாட்டாங்களான்னு நீங்க ஏங்கின தருணங்கள் நிறையவே இருந்திருக்கும். நீங்க ரொம்ப நம்பினவங்க கூட உங்களை புரிஞ்சிக்காம போயிருக்கலாம். ஆனா ரிஷப ராசிக்காரங்க என்னைக்குமே உடைய மாட்டாங்க. ஏன்னா நீங்க வைரம் மாதிரி. சனி பகவான் உங்களை இவ்வளவு நாள் சோதிச்சது உங்களை கீழே தள்ள இல்லை, உங்களை இன்னும் உறுதியான ஒரு வைரம் ஆக்குறதுக்காகத்தான். இவ்வளவு நாள் நீங்க அமைதியா செஞ்ச போராட்டத்துக்கு இப்போ என்ன பலன் கிடைக்க போகுது வாங்க விரிவா பார்க்கலாம். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கான வாக்கிய பஞ்சாங்கப்படியான சனி பெயர்ச்சிக்குரிய முழு பலன்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கடந்த சில வருடங்களா நீங்க அனுபவிச்ச மன அழுத்தம், வேலை பளு மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன தீர்வு தரப்போகுது? இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போற விஷயங்கள், கடந்த கால கஷ்டங்கள் ஏன் வந்துச்சு, வேலை மற்றும் தொழில ஏற்பட போற மாற்றங்கள், காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில ஈகோ குறையுமா, அடுத்ததா நட்சத்திர வாரியான பலன்களும் மிக சுருக்கமா எளிய மற்றும் சக்தி வாய்ந்த பரிகாரங்களும் இன்னைக்கு வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷபராசிக்காரங்க சோர்ந்து போக வேணாம். இந்த சனி பயிற்சி உங்களை உடைக்க வரல, உங்களை செதுக்கவே வந்திருக்கு. ரிஷப ராசிக்காரங்களே, கடந்த சில வருஷங்களை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கும். ஏன்னா யாரும் மதிக்காத உழைப்பு. நீங்க ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ மாடு மாதிரி உழைச்சிருப்பீங்க. ஆனா அந்த உழைப்புக்கு கிடைச்ச பலன் என்னவோ பூஜ்யமா தான் இருந்திருக்கும். இவ்வளவு கஷ்டப்படுறோமே, ஒரு பாராட்டு கூட இல்லையேன்னு பல ராத்திரிகள் நீங்க தூங்காம இருந்திருக்கலாம். உங்களுக்கு பணப்பற்றாக்குறை வந்ததை விட அந்த பணத்தால வந்த அவமானங்கள் தான் அதிகம். யார்கிட்டயாவது கடன் கேட்டா அவங்க உங்களை நடத்தின விதம், கையில காசு இல்லாதப்போ உறவினர்கள் உங்களை ஒதுக்கி வச்சுது, இதெல்லாம் உங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்கும். எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிற நீங்க கடந்த காலத்துல ஒரு விதமான சோர்விலேயே இருந்திருப்பீங்க. காரணமே இல்லாம கை கால் வலி, எப்போ பார்த்தாலும் ஒரு டென்ஷன், மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் உங்களை அரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். நீங்க யாருக்கு நல்லது பண்ணுனீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரா திரும்பி இருப்பாங்க. நம்ம ரத்தமே நமக்கு எதிரியா நிக்குதுங்கிற வேதனை உங்களை நிம்மதியா இருக்க விடல. ஆனா பாருங்க, இவ்வளவு அடி வாங்கியும் நீங்க இன்னைக்கு உறுதியா நிக்கிறீங்க பாத்தீங்களா? அங்கதான் உங்க ரிஷபராசி ஜெயிக்கிறீங்க. சனி பகவான் உங்களை இவ்வளவு சோதிச்சது இனிமே வர நல்ல காலத்துல நீங்க யாரையும் நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஒரு பாடம் கத்துக்கிட்டீங்க, ஒரு பக்குவம் வந்திருக்கும். இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகுதுன்னு பார்க்கலாமா? வாங்கிய கடனை விட கொடுக்க வேண்டிய வட்டி உங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்கும். அந்த வட்டி தொல்லை இனி குறைய போகுது. உங்களுக்கு தெரியாம பின்னாடி முதுகுல குத்துனவங்க இப்போ அவங்களாவே விலகி போவாங்க. ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, கடந்த சில வருஷங்கள்ல உங்களுக்கு வெளியில தெரியற மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சி இருந்திருக்காது. ஆனா மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்துகிட்டே இருந்துதா? பணம் வந்துச்சு, ஆனா அதை சேமிக்க முடிஞ்சுதா? இல்ல. வேலை இருந்தது, ஆனா மனசுக்குள்ள ஒரு திருப்தி இருந்துச்சா? அதுவும் இல்ல. குடும்பத்துக்காக எவ்வளவோ தாங்குனீங்க, ஆனா அதுக்கு ஏத்த அங்கீகாரம், அப்ரிசியேஷன் கிடைச்சுதா? கண்டிப்பா இல்லவே இல்லை. நீங்க வெளியில ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷரை சுமந்துக்கிட்டே சைலண்டா போராடிக்கிட்டே இருந்தீங்க. அது ஏன்? இப்போ இந்த சனி பயிற்சி அந்த நிலையை மாத்துமா? எந்த ஒரு பொய்யான எதிர்பார்ப்பும் இல்லாம யதார்த்தமான உண்மைகளை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போறோம். கடந்த வருடங்களோட உண்மையான நிலை, சனி பகவானோட தாக்கம் இருந்ததுனால தான் இது வரைக்கும் உங்க வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவா இருந்திருக்கும். ப்ரொமோஷன் தள்ளி போயிருக்கும், பிஸ்னஸ் பெருசா விரியாம ஒரே இடத்துல நின்ன மாதிரி இருந்திருக்கும். முக்கியமா குடும்ப பொறுப்புகள் உங்க தோலை அழுத்தி இருக்கும். திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன ஈகோ மோதல்கள் வந்திருக்கும். ஆரோக்கியத்துல ஒரு விதமான சோர்வு, உடல் எடை கூடுறது, தைராய்டு இல்லைன்னா மூட்டு வலி போன்ற ஒரு விதமான தொந்தரவுகள் இருந்திருக்கும். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போகல. ஆனால் ஒரு ஹெவியான ஃபீலிங் இப்போவும் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது இல்லையா? அதுதான் உண்மை. இப்போ இந்த சனி பயிற்சியில் என்னென்ன மாற்றம் ஏற்பட போகுது? முதல்ல வேலையை பற்றி பார்க்கலாம். உடனே ஏதோ ஒரு மேஜிக் நடந்து அடுத்த வாரமே நீங்கள் கோடீஸ்வரராக போகிறது கிடையாது. ஆனால் ஒரு நிலையான தன்மை, ஸ்டெபிலிட்டி மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் லேட்டாக கிடைச்சாலும் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசா பொறுப்புகள் வரும். உண்மை என்னன்னா,
ஹார்ட் ஒர்க்கு இன்னும் தேவைப்படும், கடினமான உழைப்பு உங்களுக்கு இன்னுமே தேவைப்படும், ஆனால் அது வீண் போகாது. அடுத்ததா பணம் பற்றி பார்க்கலாம். பெரிய ஜாக்பாட் எதுவும் அடிக்க போகிறது கிடையாதுங்க, ஆனால் வீண் செலவுகள் குறையும். பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். வருமானம் மெதுவா ஆனால் நிலையா உயர ஆரம்பிக்கும். சனி பயிற்சி ஆன உடனே எனக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்வேன். ஏன்னா சனி பகவான் ரிஷபத்துக்கு உடனே ஒரு ஜம்ப் கொடுக்க மாட்டார். ஆனால் இதுவரை இருந்த அந்த மெதுவான வளர்ச்சி, ஸ்லோவான ஒரு growth மாதிரி ஒரு நிலையான தன்மை உங்களுக்கு வரும். ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களோட வாழ்க்கையில் வரும். நீங்கள் செஞ்ச உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே உங்கள் மேலதிகாரிங்க உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பான்ஷன் ரொம்ப மெதுவாக தான் நடக்கும், ஆனால் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கான ஒரு அட்வைஸ் என்னன்னா, புதுசாக ஏதாவது பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்காதீங்க. இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டு நிதானமாக முன்னேற பாருங்க. ஹார்ட் ஒர்க்கு இன்னும் தேவைப்படும், கடின உழைப்பு உங்களுக்கு தேவைப்படும், ஆனால் அதுக்கான பலன் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அதுக்கேற்ற பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சமாக உழைச்சா கொஞ்சம் பலன் கிடைக்கும், நிறைய கடினமாக உழைச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய பலன்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி சனி பகவான் நமக்கு உட்கார்ந்த இடத்துலயே பணத்தை தூக்கி தூக்கி கொடுத்துட மாட்டாருங்க. நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த உழைப்பு கேட்ட பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ கடினமா உழைங்க, அதுக்கேத்தன பலன் உங்களுக்கு அதிகமாவே கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பணம் வர்றதுல பிரச்சனை இருக்காது, ஆனா வர்ற பணத்தை நீங்க எப்படி கையாளுறீங்க அப்படின்றதுல தான் விஷயமே இருக்கும். கடந்த காலத்துல எதிர்பாராத மருத்துவ செலவுகளோ இல்லாட்டி குடும்ப செலவுகளோ உங்க சேமிப்பை கரைச்சிருக்கலாம். இனிமே வர காலத்துல அந்த வீண் செலவுகள் ஓரளவுக்கு கட்டுப்படும். பழைய கடன்கள் தீர்றதுக்கான ஒரு பாதையை சனி பகவான் காட்டுவாரு. ஆனா சடன் லக் மூலமா பணம் வரும்னு காத்துட்டு இருக்காதீங்க. அதாவது ஏதோ ஒரு லக்கு நடந்து அது மூலயமா பணம் கொட்டுன்னு, ஸோ லக்கு யோசிச்சுட்டு அதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கரெக்டா சேரும். அடுத்ததா குடும்பம் மற்றும் உறவுகள் பத்தி பார்க்கலாம். உறவு முறைகள்ல ரிஷபம் ஒரு முக்கியமான மாற்றத்தை சந்திக்கணும். உங்ககிட்ட இருக்கிற பெரிய மைனஸே உங்களோட பிடிவாதம் தான். குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும்போது நான் தான் சரின்னு நிக்காம கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திருமணமானவங்களுக்குள்ள இருந்த அந்த சைலண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தீரும். பிரிஞ்சிருந்தவங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனா கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரிஞ்சிருந்தவங்க சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது எதுவும் நடக்காது. உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கணும், அந்த பேச்சுவார்த்தையிலும் ஒரு நிதானம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நீங்க சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு மருகி போவாம பேசி, வாயை திறந்து பேசி உங்களுக்குள்ள இருக்கிறத பேசி தீர்த்துக்கோங்க. அடுத்ததா உடல் நலம். ஆரோக்கியத்துல ரிஷபராசிக்காரங்க இந்த முறை அலட்சியமா இருக்கக்கூடாது. உங்களோட உடல் எடை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தைராய்டு இல்லாட்டி கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வேலைபளு காரணமா மூட்டு வலி இல்லாட்டி ஸ்ட்ரெஸ் வரலாம். இதையெல்லாம் நீங்க தடுக்கணும்னா நீங்க ஒரு முறையான உடற்பயிற்சியை ஆரம்பிக்கணும். சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க, தூக்கத்தை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. அடுத்ததா உங்களுக்கு சில எச்சரிக்கைகள். ரிஷபராசிக்காரங்களே, இப்போ நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர நீங்க பயப்படுறீங்க. அந்த சோம்பேறித்தனம் தான் உங்களோட முன்னேற்றத்தை தடுக்குது. பேராசைப்பட்டு எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போதைக்கு நீங்க செய்யாதீங்க. ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்காதீங்க. அடுத்ததா பிடிவாதம். மற்றவங்க சொல்ற ஐடியாவையும் கொஞ்சம் கேட்குற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. பிடிவாதம் பிடிக்காதீங்க. அடுத்ததா நீங்க செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள். உங்களுக்கு கோவிலா அலையணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லைங்க. சனிக்கிழமை அன்னைக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க. முடிஞ்சா கருப்பு உளுந்து இல்லாட்டி கருப்பு எள்ளை தானமா பண்ணுங்க. காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்தை ஒரு பரிகாரமாவே செய்யுங்க. பெரியவங்களை மதிச்சு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. சனி பகவான் உங்களை காப்பாத்துவாரு. அடுத்ததா சில பொதுவான பலன்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்களான நீங்க கடந்த காலத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? நீங்க மற்றவங்க கஷ்டப்படும் போது ஓடி ஓடி உதவி பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தப்போ பக்கத்துல நிக்க யாருமே இல்லையேன்னு ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த தனிமை உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஆனா இப்போ சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தானா அமையும்.
உங்களுக்கு ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு தெரியும், ஆனால் அதை செய்யறதுக்கு மனசு வராது. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி போட்டே பல வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க. சனி பகவான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற பாடம் என்னன்னா, இன்னைக்கே செய் நன்றே செய், இன்றே செய் நன்றே செய். இந்த தள்ளி போடுற பழக்கத்தை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியில நீங்க தான் ராஜாவாவே இருக்க போறீங்க. அடுத்ததா சொத்துக்கள் பத்தி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி சிலருக்கு தடைபட்டு கொண்டிருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இப்போ ஒரு முடிவுக்கு வரும். இல்லைன்னா சொந்த வீடு வாங்கணும்னு முயற்சி பண்றவங்களுக்கு அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் இப்போ நடக்கும். ஆனா அவசரப்பட்டு வில்லங்கம் இருக்கிற இடத்துல கை வச்சிடாதீங்க. டாக்குமெண்ட்ஸ்ல ரொம்ப கவனமா இருங்க. அடுத்ததான் நட்பு வட்டாரம். இத்தனை வருஷம் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி பேசின போலி நண்பர்கள் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். சனி பகவான் அந்த மாதிரி ஆட்களை உங்களோட வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிவாரு. அது ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் உங்க எதிர்காலத்துக்கு அதுதான் நல்லதுங்க. அடுத்ததா உழைப்பவங்களுக்கு மட்டுமே பலன் கிடைக்குங்க. இதுதான் கர்மா. ரிஷபத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வார்னிங் நான் சொல்றேன். சனி பகவான் ரிஷபத்துக்கு பெரிய கெடுதல் பண்ண மாட்டாரு. ஏன்னா ரிஷபம் ஒரு உழைப்பாளி ராசி. ஆனா யாருக்கெல்லாம் கெடுதல் நடக்கும் தெரியுமா? குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் மத்தவங்க உழைப்ப சுரண்டுறவங்களுக்கும் மட்டும்தான் இப்போ அடி விழும். நேர்மையா உழைக்கிற ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது ஒரு யோகமான காலம் தான் சொல்லணும். 10ஆம் இடத்து சனி. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி 10ல இருக்கும்போது கர்மஸ்தானம், வேலை பளு பயங்கரமா இருக்கும். வேலை கிடைக்கும்னு சிம்பிளா எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க இதுவரை பார்த்த வேலையை விட இப்போ வர வேலை உங்களுக்கு ரொம்பவே சவாலா தான் இருக்கும். ஆனா அந்த சவாலை நீங்க ஜெயிச்சா உங்களோட கரியர்ல அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்க தான் ராஜா. இது கர்ம சனி. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ சனி பகவான் உங்களுக்கு பெரிய பதவியை தூக்கி தருவாரு. அடுத்ததா 8ஆம் பார்வை. சனி பகவான் சில இடங்களை பார்க்கும்போது சில மாற்றங்கள் வரும். சிலர் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனா ரிஷபத்துக்கு இது திடீர் மாற்றம். அதாவது நீங்க ஒரு வேலையை நம்பிக்கிட்டு இருப்பீங்க, அது கை நழுவி போகும். ஆனா அதை விட 10 மடங்கு பெட்டரான ஒரு வேலை தானா வந்து சேரும். இதுதான் சனி பகவானோட விளையாட்டு. பழைய கதவு மூடுனாதான் புதிய கதவு திறக்கும்னு ரிஷபராசிக்காரங்க இப்போ புரிஞ்சுக்கணும். அடுத்ததா தாயார் மற்றும் பூர்வீக சொத்து பத்தி பார்க்கலாம். சில விஷயங்கள், அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்க அம்மாவோட உடல்நிலை மேல ஒரு அக்கறை வந்து தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில பிரச்சனைகள் இருந்தா அதை உடனே கவனிங்க. அதே போல பூர்வீக சொத்துல சின்ன சின்ன வில்லங்கங்கள் வந்துட்டு போகும். சொத்து கைக்கு வந்துடும்னு அவசரப்பட்டு அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. எல்லா பேப்பரையும் செக் பண்ணிட்டு இறங்குங்க. நிறைய பேர் வெளிநாட்டு யோகம் இருக்கு ரிஷபத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியூர் போய் சம்பாதிக்கிற யோகம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும். நீங்க தான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்லயே இருப்பீங்களே, வீட்டை விட்டு வெளியே வர்றதே உங்களுக்கு கஷ்டம் இல்லைங்களா? நீங்க இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வராம இருந்தீங்கன்னா இது சாத்தியமற்றது. அதனால உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர பாருங்க. பிடிவாதம் பிடிக்காம வீட்டை விட்டு வெளியில வந்தாதான் உங்களுக்கு இந்த வெளிநாட்டு யோகம் அப்படின்றது கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களான நீங்க சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி கோளறு பதிகம் கேட்கறது ரொம்பவே நல்லது. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இல்லாட்டி கோளறு பதிகம் வந்து வீடியோலையாச்சும் போட்டு கேட்க ஆரம்பிங்க. அடுத்ததா இப்போ நட்சத்திர வாரியா பலன்களை பார்க்கலாம். ரிஷபராசியில கிருத்திகை நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரம், அடுத்ததா மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் ஷார்ட்டாவே நம்ம பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் தான் அதிபதி. உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அதிகாரத்தை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க மத்தவங்க கிட்ட கையேந்தி நின்ன நிலை மாறும். அரசாங்க வழியில ஏதாவது உதவி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ சாதகமா உங்களுக்கு முடியும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த முன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா கோபத்துல நீங்க எடுக்கிற முடிவு உங்களோட கரியரை பாதிக்கலாம். அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரக்காரங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய வழிபாடு பண்ணுங்க. கோதுமைய தானமா கொடுங்க. அடுத்ததா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் தான் அதிபதி. உங்களுக்கு இந்த பெயர்ச்சி மன நிம்மதியை கொடுக்கும். கடந்த காலத்துல தேவையற்ற குழப்பங்கள், பயம், தூக்கம் இல்லாத ராத்திரிகள் உங்களை வாட்டி இருக்கும். இப்போ அந்த மன அழுத்தம் குறையும்.
பெண்களுக்கு ஆபரண சேர்க்கை இல்லாட்டி குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஆனா கற்பனை பயத்தை விட்டுடுங்க. எதையாவது நினைச்சு நீங்களே பயந்துக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், திங்கட்கிழமை அன்னைக்கு அம்பிகைய வழிபாடு பண்ணுங்க. தயிர் சாதம் தானமா கொடுங்க. அடுத்ததான் மிருக சீரிஷ நட்சத்திரம் 1-2 பாதங்கள். மிருக சீரிஷ நட்சத்திரத்துக்கு செவ்வாய் தான் அதிபதி. உங்களுக்கு இந்த பெயர்ச்சி வெற்றியை கொடுக்கும். நீங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், அது வீடா இருக்கலாம் இல்ல பிசினஸா இருக்கலாம், இப்போ கைகூடி வரும். ரியல் எஸ்டேட் இல்லாட்டி இன்ஜினியரிங் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா ரத்த சம்பந்தமான உறவுகள், உடன் பிறந்தவர்கள் கூட சின்ன சின்ன மனஸ்தாபம் வரலாம். அதை பேசி தீர்த்துக்கோங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை வழிபாடு பண்ணுங்க. துவரம்பருப்பு தானமா கொடுங்க. ரிஷபராசிக்காரங்களே, இப்போ உங்க மனசுக்கு நெருக்கமான விஷயத்தை பத்தி பேசலாம். காதலும் கல்யாண வாழ்க்கையும் இந்த சனி பெயர்ச்சியில எப்படி இருக்க போகுது? காதல் வாழ்க்கை, கடந்த காலத்துல நீங்க காதலிச்சவங்க கூட சின்ன சின்ன புரிதல் இல்லாம மனக்கசப்புகள் வந்திருக்கும். நம்ம அன்பை இவங்க புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க ஏங்குனது தான் அதிகம். இந்த சனி பெயர்ச்சியில புதுசா காதல் மலர்றதுக்கான வாய்ப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஒரு எச்சரிக்கை, சனி பகவான் உண்மையான அன்புக்கு தான் மதிப்பு கொடுப்பாரு. டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற காதல்கள் இப்போ உடஞ்சே போயிடுங்க. உங்களுக்கான அட்வைஸ், நீங்க யாரையாவது விரும்புனீங்கன்னா அதை வீட்டில் தைரியமா சொல்லி ஓகே பண்றதுக்கான காலம் இது. ஆனா அவசரப்பட்டு எமோஷனலான எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. அடுத்ததா திருமண வாழ்க்கை. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு குணம் இருக்கு, நான் தான் கரெக்டுன்னு நினைப்பீங்க. உங்க துணை ஏதாவது சொன்னா அதை ஒரு விமர்சனமா எடுத்துக்கிட்டு உடனே கோபப்படுவீங்க. இதுதான் கடந்த காலத்துல உங்களோட அமைதியை கெடுத்திருக்கும். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு விட்டு கொடுத்தல், காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு புரிய வைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சைலண்ட் வார் இப்போ முடிவுக்கு கொண்டு வரலாம். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் தள்ளி போனவங்களுக்கு இப்போ அதுக்கான சுப செய்திகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பிரிஞ்சிருந்த தம்பதிகள் மனசு மாறி ஒன்று சேர்றதுக்கும் இது நல்ல காலம். ரிஷபராசிக்காரங்க அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அதாவது நான் அன்பு காட்டுற மாதிரி அவங்களும் காட்டணும்னு எதிர்பார்ப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு சொல்ல போற பாடம் என்னன்னா, அன்பு கொடுங்க, ஆனா அதுக்கு பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. அப்படி இருந்தா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது வரைக்கும் இப்போ அடுத்ததான் சிங்கிள்ஸாக இருக்கிறவங்க, எனக்கு ஏற்ற ஒரு பார்ட்னர் அமையவே மாட்டேங்குதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த ரிஷபராசி சிங்கிள்ஸ்க்கு இப்போ ஒரு முதிர்ச்சியான, உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு துணை அமையறதுக்கான காலம் வந்துடுச்சு. ஆனால் அவசரப்படாமல் நிதானமாக செக் பண்ணிட்டு ஒரு முறைக்கு 1000 முறை யோசிச்சு எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுங்க. இப்போ வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். என்னடா கோடீஸ்வர யோகம் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. சனி பகவான் யாருக்குமே உட்கார்ந்த இடத்துல கோடீஸ்வரர் ஆக்க மாட்டாருங்க. அவர் ஒரு மந்தகாரகன், மெதுவாக தான் பலன் தருவார். நாம இப்போ பேசிட்டு இருக்கிறது ஒரு யதார்த்தமான விஷயம்தான். ரிஷபத்துக்கு சனி 9 மற்றும் 10க்கு அதிபதி. அவர் ஒரு கர்மகாரகன். நீங்க உழைச்சா மட்டும்தான் அவர் பலன் தருவாரு. உடனே ஒரு மேஜிக்கெல்லாம் உங்களோட வாழ்க்கையில உருவாக்கி பணத்தை கொட்டுலாம் கொட்டிட மாட்டாருங்க. உங்களோட வாழ்க்கையில மாற்றம் தான் நடக்கும். ஸோ மேஜிக் நடக்காது. மேஜிக்கை நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி இப்போ இருக்கிற இந்த இடம் உங்க ராசிக்கு 10ஆம் இடம். இது பதவி சனி இல்லாட்டி கர்ம சனின்னு சொல்லலாம். இதுல கஷ்டம் இருக்காது, ஆனா வேலை பளு, ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் உங்களுக்கு பதவியை தருவாரு. ஆனா அந்த பதவிக்கு ஏத்த உழைப்பையும் கேட்பாரு. எதையும் செய்யாம அதிர்ஷ்டம் வரும்னு நம்பாதீங்க. உங்க உழைப்பை நம்புங்க. சனி பகவான் உங்களை கைவிட மாட்டாரு. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவரை நீங்க பட்ட கஷ்டமோ அமைதியா சுமந்த அந்த பாரமோ வீண் போகாது. வைரம் எப்படி அழுத்தம் கொடுத்தாதான் உருவாகுமோ, அப்படிப்பட்ட அழுத்தத்தை தான் சனி பகவான் உங்களுக்கு கொடுத்தாரு. ஏன்னா உங்களை ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க வைக்க போறாரு. இனி வர காலம் உங்களுக்கு பெரிய மேஜிக் பண்ணாது, ஆனா உங்களை ஒரு நிலையான இடத்துல கொண்டு போயிட்டு உட்கார வைக்கும். பதட்டப்படாதீங்க. மற்றவங்களோட உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான நேரம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு.
நேர்மையா இருங்க, உழைப்ப நம்புங்க. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சோதனையை தந்து முடிச்சிருச்சு. இனிமே சாதனைகளை தான் தரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ராசி ரிஷபமா இல்லாட்டி உங்களோட நண்பர்கள் யாராவது ரிஷப ராசியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்த அந்த சைலண்ட் ப்ரெஷர் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் படிச்சு பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நம்ம சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரங்களே, இது நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டிய காலம். ஸோ நன்றி, வணக்கம்.